வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் முதுகலை பட்டதாரியுடைய தற்காலிக தெரிவு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த தற்காலிக தெரிவு பட்டியலில் வித்தல்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னெலிஜிபிள் இருக்கிறவங்களுக்கும் என்ன தான் நடக்கும் அப்படின்றத பற்றி எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ நிறைய கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தல்டில் இருக்காங்க. ஸோ வித்தல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை அவங்க தவற விட்டாங்க அப்படின்னா பணி வாய்ப்பு இழக்க நேரிடும். ஸோ வித்தல்டு வாண்ட் டு கிளாரிஃபிகேஷன் ஈக்குவலண்டான ஜிஓ. ஸோ அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதோடைய ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஜிஓ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க ஷோ பண்ணணும். ஸோ இது எஸ்எல்சிக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு படிப்பு படிச்சிருக்கேன், பிஎடுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு படிப்பு படிச்சிருக்கேன், டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஜிஓ. ஸோ எப்படி இப்படி வராங்கன்னு தெரியல. அந்த ஈக்குவலண்ட்டான ஜிஓன்றது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா எஜுகேட்டட் ஆசிரியர்ஸ்க்கு இப்படி இருக்காங்க அப்படின்றது ஒரு வேதனைக்குரிய ஒரு செயல் தான். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6, 7, 10, 15 பேர் வந்து பார்த்திங்கன்னா வித்தல்டில் இருக்காங்க. ஸோ வித்தல்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ரேர் தான். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்கும். இல்லைனா அதை நிராகரிக்கப்படுவாருங்க. அவங்க பணி வாய்ப்பை இழக்கவே நேரிடும். அடுத்த ஆண்டுக்கு அவங்க தேர்வுக்கு தயாராகலாம். இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியில் இருக்கிறது ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆன பீப்புள்ஸ், இன்னெலிஜிபிள் ஆன பீப்புள்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப செகண்ட் சேவ் லிஸ்ட்டு வருமா வராதான் 100% நிச்சயமாக செகண்ட் சேவ் லிஸ்ட்டு வரும் மக்களே. ஸோ கவலையை விடுங்க. செகண்ட் சேவ் லிஸ்ட்டு 100% உங்களுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த செகண்ட் சேவ் லிஸ்ட்டு 100% வர காத்துக்கிட்டு இருக்கு. பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சேவ் லிஸ்ட்டு 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. செகண்ட் சேவ் லிஸ்ட்டில் நிறைய விடுபட்ட பெயர்கள் எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ யார் யார் பெயர்கள் விடுபட்டிருக்கோ அவங்களுடைய பெயர்கள் அனைத்துமே செகண்ட் சேவ் லிஸ்ட்டில் நிச்சயமாக சேர்க்கப்படும் அப்படின்றதையும் நான் எதிர்பார்த்தே சொல்கிறேன். ஸோ அதனால் செகண்ட் சேவ் லிஸ்ட்டை பார்ப்பதற்கு இப்போந்தே நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இந்த முதுகலை பட்டதாரியுடைய ஆலோசனைக்கு பிறகு நிறைய காலி பணியிடங்களை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வேக்கன்சிஸில் இன்னெலிஜிபிள் வித்தல்டு இருக்கிறவங்கள உடனடியாக நீக்கிட்டு புதிய செகண்ட் சேவ் லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இன்னெலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் ப்ராப்பராக வைக்கலை. ஸோ இந்த பிஎஸ்டிஎம்ன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த குவாலிஃபிகேஷனுக்கு இந்த தேர்வு எழுத நீங்கள் என்ன தகுதி இருக்கீங்களோ அந்த தகுதி வர்த்திக்கும் பிஎஸ்டிஎம் கம்ப்ளீட்டாக வச்சாகணும். அதில் ஏதாவது ஒரு தகுதி நீங்கள் மிஸ்லீடிங் பண்ணால் கூட கண்டிப்பாக தகுதி வேலைவாய்ப்பை இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் இழக்கணும். இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு இனிமேல் மறுவாய்ப்புன்றது கிடையாது. வித்தல்டு கேண்டிடேட்டுக்கு மறுவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் வாய்ப்பு இருக்குது, சப்மிட் பண்ணலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரிகளை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் தற்சமயம் நடந்துகிட்ருக்கு மக்களே. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு தற்காலிக தெரிவுப்பட்டியல் எல்லாமே பெற்றிருப்பாங்க. அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை. ஸோ அந்த கேண்டிடேட் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அப்பாயின்மெண்ட் லெட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு பணி போக முடியும். ஸோ ஆசிரியர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பள்ளிகளில் தேவைக்கு வந்து அதிகமாக இருக்குது. தேவைகள் ஆசிரியர்களில் தேவைக்கு அதிகமாக இருக்கிறதுனால உடனடியாக அரசு ஒரு முக்கியமான முடிவெடுப்பாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழக அரசு இந்த டிஆர்பியில் இந்த முதுகலை பட்டதாரியுடைய செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். இவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.